என்னன்னா வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சின்ன வீடியோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம்டா, என்ன தலைப்பு வைக்கலாம்னு நான் யோசிச்சேன். சரியோ, ஒரு வீடியோக்கு ஒரு தலைப்பு ஒன்று வைக்கத்தானே வேணும். நாங்கள் ஒரு யூடியூப்ல வீடியோ போடக்க சும்மா மொட்டையா போடலாதானே, ஒரு தலைப்பு ஒன்று வைக்கணும்னு யோசிச்சு போட்டு என்ன தலைப்பு வைக்கலாம்னு யோசிச்சா எனக்கு தோணுச்சு 6 அடி கிணத்துக்குள்ள 60 அடி பாம்பு வைப்போம் நம்ம. சரியா? நீங்களெல்லாம் யோசிப்பீங்கள், என்னடா இவன் ஈஸ்வரன் வாய் 6 அடி கிணத்துல 60 அடி பாம்பு இப்படி யோசிக்கிறான்னு. உண்மையா என்னண்டா 6 அடி கிணத்துக்குள்ள 60 அடி பாம்பு நின்றது என்று சொல்லி கதைக்கிற வந்து ஒரு புழு கதை தான். அந்த புழு கதை ஒன்றத்தான் நாங்க இப்ப கதைக்க போறோம். எப்படி என்று சொன்னா, இந்த அனுரா பிஸ்கட் விக்க 3 பிஸ்கட்டுகள் வந்து தெரிவு செய்து விட்டது. ஒன்று வந்து இளங்குரங்கு, மற்றது வந்து நடுத்தர குரங்கு, இன்னொன்று வந்து வயசு போன குரங்கு. திரும்ப சொல்றேன், நான் இந்த இளங்குமரன் எம்பியையோ ராஜீவன் எம்பியையோ அல்லது அவர் பவானந்தராஜா எம்பியையோ சொல்லல நினைக்காங்க, அவையத்தான் சொல்றோம். சரியோ? அப்ப இந்த 3 பேரையும் அனுரா பிஸ்கட் விக்கேக்க டிப்பிடிபிக்கு அந்த பொம்மைகள் கொடுக்குற மாதிரி டிப்பிடிபிக்கு அந்த பேக்கெட்டுக்கு பொம்மை போட்டு கொடுப்பாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்கு. 10 ரூபா 5 ரூபாய்க்கு அந்த டிப்பிடிபி பேக்கெட் வாங்க குரங்கு பொம்மை, கார்கள், அதுகள் எல்லாம் தருவாங்க. அதை திறந்தா வெறும் காத்து தான் கிடக்கும். ஒரு 4-5 டிப்பிடிபி கிடக்கும். அதை சாப்பிட்டு அந்த பொம்மையை உருட்டி கொண்டு திரிகிறது. அது 2 நாள்ல பழுதா போயிடும். அதை தூக்கி எறிகிறது. அப்புறம் திருப்பி டிப்பிடிபி வாங்குறதுதான் வேலை. இதான் தமிழ் மக்களோட தமிழ் தேசியத்தை பெற்றுத்தார இந்த NVP அரசாங்கத்தின் சேவை. விளங்கி கொள்ளுங்க. வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் ஒரு லாங் டைம் பிளான சொன்னா அதை கேட்க இயலாதுங்கிற சமூகத்துக்கு நம்பாது. ஆனா இந்த டிப்டிபிக்குள்ள வர குரங்கு பொம்மையில நம்பி 15 கிலோமீட்டர் ரோட் ஒன்று போட்டிருக்காங்க. 15 கிலோமீட்டர் ரோட்டை போட்டுட்டு 15,000 கிலோமீட்டருக்கு ரோட்டு போட்ட மாதிரி, அல்லது ஏதோ எத்தனையோ 1000 ஏக்கர் காணிய விட்ட மாதிரி குரங்கு பொம்மைக்கு மாலையிலும் போட்டு. சரியோ, இதை ஒரு பண்ணாதான் இருக்கு. இந்த வீடியோ ஜோக்கா இருக்கு, அதுக்கு விஷயம் இருக்கு, கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. சிங்களவன் தன் ஏரியாவில இவ்வளவோ பெரிய பெரிய அபிவிருத்திகளை எல்லாம் செய்துட்டு அவன் என்ன செய்யறான்னு வெளியே தெரிகிறீங்கள. நீங்க நினைக்கிறீங்களா இப்ப அனுரா அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சிங்கள ஏரியாவில இவ்வளவோ டெவலப்மெண்ட் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவங்கள் பீத்துறையில என்னன்னு சொன்னா, நான் கொஞ்சம் நடைமுறை தமிழர்கள கதைக்கிறேன், உங்களுக்கு பிள்ளையா விளங்கினா சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த கொமெண்ட்ல வந்து எழுதாங்க, இந்த கயந்திரோமேற்ற வாளி, இந்த இளங்குமரன் என்கின்ற வாளிகள் வந்து சும்மா தேவையில்லாம எழுதாங்க. நான் உங்களை கணக்கு எடுக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். என்ற ஆதரவாளர்கள், அதாவது டாக்டரை பிடிச்சாக்கள், என்ற கருத்துக்களை பிடிச்சாக்கள் வந்து உங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கணும். அதால நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறேன். என்னன்னா இந்த இளங்குமரன் ஆதரவாளர்களும் இந்த கயந்திரகுமார் சைக்கிள் கட்சியின் ஆதரவாளர்களும் வந்து நீங்க கூவாதீங்கோ, நான் வந்து யதார்த்தத்தை தான் சொல்றேன். 15 கிலோமீட்டருக்கு ஒரு ரோட்டை போட்டுட்டு இப்படி பார்த்தா 2009ஆம் ஆண்டுங்கிற இனத்தை அழிச்சு போட்டு மஹிந்த ராஜபக்சே எத்தனையோ ரோட்டுகளை போட்டிருக்கான். ஏனையின் ரோட் எல்லாம் அவங்க எல்லாம் நாங்க வந்து டெவலப் பண்ணோம். சரியோ, ஏனையின் ரோட் ஃபுல்லா, அதாவது அந்த புளியும் குண்டு மாக்குற அந்த ஏனையின் ரோட், இந்த பவானியா ரோட்டு, எல்லா ரோட்டையும் அவங்க எல்லாம் போட்டவங்க வந்து இனத்தை அழிச்சதுக்கு அதை மறைக்கிறதுக்காக அவங்க செய்தவங்க. நீங்கள் அந்த நேரம் அழி 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 கொள்ளு கொள்ளு இயக்கத்தை இல்லாம காக்கண்டு சந்திரசேகர் எண்ணத்தோட அலைஞ்சார தெரியாத ஒரு மிரசல் போர்டும் பிடிச்சு கொண்டு திரிஞ்ச போட்டோக்களை நான் பார்த்தேன். சரியோ, நான் என்ன சொல்ல வாரேன்டா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யுங்க, போடுங்க. ஆனா இவ்வளவுக்கு பீத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 3 MP மேயர் சேர்ந்து 15 கிலோமீட்டர் ரோட்டை போட்டுட்டு, சரியோ,
அதுக்கு என்ன இவ்வளவு பீத்துறீங்க? ஏதோ தமிழ் தேசியத்தை பெற்றுக் கொடுத்த மாதிரி, தமிழ் ஈழத்தை பெற்றுக் கொடுத்த மாதிரி. அங்க அந்த மயிலிட்டியில போராடுற போராட்டத்தை மூடுறதுக்காக அதை சனம் கணக்கெடுக்க கூடாது, சனம் அதை பார்த்து எல்லா சனமும் ஒரு புரட்சியா எழுப்பி வெடிக்க கூடாது, அது ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த குஜாங்கு பொம்மையில வச்சு அனுர டான்ஸ் ஆடுறாரு. என்னன்னு சொன்னா இந்த 3 குஜாங்கு பொம்மையில இருக்குது. அது அங்க கொழும்புல இருந்து இன்னொரு குரங்கு பொம்மைய புக் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் அந்த இவர் விமல் ரத்நாயக்காவை சொல்லல என்னைக்காங்க, அவரை தான் சொல்றேன். சரியோ, அந்த குரங்கு பொம்மையிட்ட இதுகள் ட்ரைனிங் எடுத்துச்சா இல்ல இந்த குரங்கு பொம்மையிட்ட அது ட்ரைனிங் எடுத்துச்சான்னு தெரியாது. கார்ட்டூனுகள் மாதிரி வந்து நின்று கொண்டு 15 கிலோமீட்டர் ரோட்டை போட்டுட்டு அதுக்கு போடுற பில்டப் என்னடா உலக சாதனையா படைச்சினீங்களா? ஒரு ஆளுங்கட்சியால 15 கிலோமீட்டர் ரோட் போட்டதுக்கு இவ்வளவு பீத்துறீங்களோ? யோசிச்சு பாருங்க, எங்கட மக்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. நீங்கள் எவ்வளவு விஷயத்துல மௌனம் காக்குறீங்க. விவசாயம் செய்யறியா இல்லையாண்டு டாக்டர் அர்ச்சனா கேட்டதுக்கு அங்க இருக்கிற பிறை அமைச்சர் சொல்லி இருக்கிறான், பாவி நாங்க விவசாயம் செய்யலன்னு பச்சை பொய்ய சொல்லியிருக்கான். அந்த ஆள் வந்து 2 நாள்லயே எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கு. திரும்பவும் இல்ல இவங்க விவசாயம் செய்யறாங்க பாருங்க. அந்த மயிலிட்டியில போராடுறவங்க நீங்கள் இந்த காகில் புட்சிட்டிக்கு ஆமிக்காரன் மரக்கறி கொண்டு போய் டெலிவரி பண்றான் காங்கிரஸ் செய்த விவசாயத்துல. அத அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் ஆதாரங்களை நிரூபிக்க அமுல் பேபியல் மாதிரி வாய மூடிக்கொண்டு திரிஞ்சு கொண்டு நீங்க ஒரு மானமுள்ள தமிழரா இருந்தா 3 எம்பி மேரும் அவனை விடுங்க, அவரை விடுங்க, மன்னிக்கும் விமல் ரத்நாயக்காவை விடுங்க. அவர் வந்து சரி அந்த அதை விடுங்க, அது ஒரு குரங்கு பொம்மையே நாங்கள் அதை பற்றி கதைப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3 குரங்கு பொம்மையில நீங்கள் யாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்த நீங்கள், இப்ப யாழ்ப்பாணத்துல நீங்க பிறந்து வளர்ந்தா உங்களுக்கு ஒரு இன உணர்வு இருக்கத்தானே வேணும். தமிழர் தானே, நீங்க தமிழர் தானே. இந்த இனத்தை அழிச்ச டாக்டர் எங்கட இனத்துக்கு எதிராக சில பல வேலைகளை செய்து எங்கட பெண்களை சீரழிச்ச இந்த ஈப்பிடிப்பி கட்சியில டக்ளஸ் தேவானந்தாவே கொஞ்சமாவது ஈரம் இருந்தது அவருக்கு. கொஞ்சம் மனசுல இருந்துதான் சொல்லணும் என்றால் சில நல்ல திட்டங்களை செய்திருக்கிறார். அமைச்சராக இருந்த காலங்கள்ல தன் ஆதரவாளர்களுக்கு சில விஷயங்களை செய்திருக்காரு. இப்ப கயந்திரகுமார் கொண்டு வந்து கத்தும் இது டக்ளஸ் ஆளண்டு என்ன கத்தும். டக்ளஸ் தேவானந்தாவை நான் பார்த்ததே இல்லை நேராவே, எங்கேயாவது போட்டோக்கள் வீடியோக்கள்ல தான் பார்த்துருக்கிறேன். நான் அந்த நேரங்கள்ல நான் சின்ன வயசு சரி பார்த்தேன்னு நீங்க சொன்னா போல நான் பார்த்ததா மாறாதானே. அவங்களே இனத்துக்கு துரோகம் செய்தவங்களே நிறைய அபிவிருத்தியில செய்திருக்காங்க. நீங்கள் 3 பேரும் 3 எம்பி மேம் உங்களோட பவர் உங்களுக்கு மக்கள் தந்திருக்கிற அந்த அந்தஸ்துன்றது 15 கிலோமீட்டர் ரோட்டுக்குள்ள அடங்கி இருக்கல எருமைகள். அதாவது மன்னிக்கோணும் என்ற வார்த்தை பிரிவுகளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா சரியான ஆத்திரமா இருக்கு இந்த செயற்பாடுகள். இன்னைக்கு இவ்வளவுக்கு எங்கட தமிழ் மக்களாவே முட்டாளாக்கணும் என்று யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, நான் சொல்ற விஷயத்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட தமிழ் மக்களை எந்த அளவுக்கு அடி முட்டாளாக்குற வேலையை இந்த NPP அரசாங்கம் இந்த 3 குரங்கு பொம்மைகளை வச்சு செய்யுதுன்றத நாங்கள் விளங்கி கொள்ளணும். பிள்ளையா நினைக்காதங்கோ. அவ்வளவுக்கு அடிமுட்டாள். அதான் நான் சொன்னேன், 6 அடி கிணத்துல 60 அடி பாம்பு இருக்குன்னு சொல்லி சொல்றதுதான் இந்த NPP அரசாங்கம். சரி, 60 அடி என்று குறைச்சி சொல்லி போட்டேன். இவங்க 600 அடி என்று சொல்றாங்க. சரியா, 6 அடி கிணத்துல 600 அடி பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.